இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பனித்துளிகள். யோவான் 13ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த பூமி, இதிலுள்ள அனைத்து படைப்புகளையும் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் மூலமாய் உண்டாக்கி எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்ற அவர் தாம் மரிக்கப் போவதற்கு முன் தம்முடைய சீடருடைய பாதங்களை கழுவினார். அவரை காட்டி கொடுத்த சீடனுடைய கால்களையும் கழுவி, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி, பிதா அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தம்மிடம் விளங்கின தாழ்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்விலும் அவருடைய தாழ்மையை கற்றுக்கொள்வோமாக. பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமேன். God bless you all.